Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் functions of proteins. So protein பாத்தீங்கன்னா major 7 functions வந்து important. அது என்னென்னங்கறத பார்க்கலாம். Growth and maintenance of tissue. So நம்ம பாடியில muscles build up ஆகிறதுக்கு நமக்கு protein வேணும். அந்த muscles build ஆனா மட்டும் போதாது. அது வந்து prolonged life பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த tissue maintenance இருக்கணும். இல்ல அந்த tissueல ஏதாவது damage ஏற்பட்டா அதை நமக்கு maintain பண்றதுக்கோ இல்ல repair பண்றதுக்கோ நமக்கு protein வேணும். செல் டிவிஷனுக்கு நமக்கு ப்ரோட்டீன் தேவை. இப்போ நம்ம பல்லோ இல்லை போன்ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபிங்கர் அந்த இடத்துல வந்து போன்ஸ் இருக்கணும், இல்லை பல்லு வந்து இப்படி தான் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது இல்லையா, அதுக்கு நமக்கு கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் வந்து தேவைப்படும். அதே போல் நமக்கு நம்மளோட மசில்ஸில் அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்குது இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டின் அண்ட் மயோசின் சொல்லக்கூடிய 2 ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவைப்படுது. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தெல்லாம் நமக்கு வந்து லாஸ் ஆகும், எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், இன்டெஸ்டைனல் வால் செல்ஸ், ஃபீக்கஸ், நம்ம கழிவுகள் வந்து உடம்புல வந்து கழிவு இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அதில் வந்து லாஸ்ட் ஆகும். அடுத்தது ப்ரோட்டீன் டேர்ன் ஓவர். இப்போ நம்ம பாடியில் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ். ப்ரோட்டீன் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் வந்து டீக்ரேட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். திரும்பவும் வந்து நம்ம புதுசாக நம்ம ஃபுட்டில் இருந்து எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன்லேருந்து நமக்கு ப்ரோட்டீன் வந்து அப்சர்வ் ஆகி நம்ம பாடியில் வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த லைஃப். அப்போது அந்த ப்ரோட்டீன் டீக்ரேட் ஆக அந்த பழைய ப்ரோட்டீன்லேருந்து டீக்ரேட் ஆகுது இல்லையா, அதில் மிச்சம் மீதி கொஞ்சம் இருக்கும். அதுதான் 0.3 to 0.4% ஆஃப் பாடி ப்ரோட்டீன் வந்து திரும்பவும் நம்ம பாடியோட க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் எசென்ஷியல் பாடி காம்பவுண்ட்ஸ். ஸோ நமக்கு என்சைம்ஸ் வந்து நிறைய இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகும். எஸ்பெஷலி இப்போ டைஜஷனுக்கு நமக்கு என்சைம்ஸ் தேவைன்னா அந்த என்சைம்ஸ்க்கு நமக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் தேவை. ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலின், கேஸ்ட்ரின், க்ரோத் ஹார்மோன், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன் தேவை. எபினெஃப்ரின், இது நமக்கு அட்ரினல் கிளாண்ட் செக்ரெட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். இதுக்கு நமக்கு டைரோசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட் கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் தான் இந்த ஹார்மோனே வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். கிளைகோப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த பேர்லேயே தெரியும் நமக்கு வந்து என்ன தேவை, அந்த குளுக்கோஸும் ப்ரோட்டீனும் சேர்ந்து தான் இருக்கும். அப்போ இது எதுக்காக இந்த கிளைகோப்ரோட்டீன்ஸாக தைராக்சின் அண்ட் கார்டிசால், இது ரெண்டும் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் வேணும். கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டின் அண்ட் மயோசின். ஃபோட்டோ ரெசெப்டார்ஸ். இப்போ நீங்கள் வந்து வெளிச்சத்தில் இருக்கீங்க, டக்குன்னு இருட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும். ஸோ இது வந்து அந்த ஃபோட்டோ ரெசெப்டார்ஸ், நம்ம கண்ணில் இருக்கிற அந்த ஃபோட்டோ ரெசெப்டார்ஸ்னால தான் இது நடக்குது. இந்த ஃபோட்டோ ரெசெப்டார்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா நமக்கு ப்ரோட்டீன் தேவை. செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இது கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் தேவை. செரட்டோனின் என்ன ஆகும், நம்மளோட நர்வ் செல்ஸ் எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட சிக்னல்ஸ் பாஸ் பண்ணதுலேயே அந்த சிக்னல் பாசிங்க்கு இந்த செரட்டோனின் தேவை. அப்போ அதுக்கு பேஸ் என்னென்னா ப்ரோட்டீன். ட்ரிப்டோஃபான், நயாசின் சொல்லக்கூடிய வைட்டமின் B3க்கு இந்த ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் இது வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ டைரெக்டாக நமக்கு நயாசின் வந்து எந்தளவு நமக்கு கிடைக்கும்ன்றது ஃபுட்டில் இருந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த அமினோ ஆசிட் இருக்கும்போது தான் நமக்கு நயாசின் அதிக அளவு கிடைக்கும். ட்ரிப்டோஃபான் பாலில் அதிகமாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்ம இன்டெஸ்டைனல் வால் போய் பிளட் ஸ்ட்ரீமில் போய் நம்ம பாடிக்கு தேவையான இடத்துலலாம் போய் நம்ம செல்ஸில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் இருக்கும். ஸோ கெரியர் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா கூடவே இன்னொரு ப்ரோட்டீனோட சேர்ந்து தான் இருக்கும். ஸோ ரெட்டினால் பைண்டிங் ப்ரோட்டீன் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிச்சத்தில் இருப்போம், டக்குன்னு ஒரு இருட்டு ரூமுக்கு போகிறோம், கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து வித்தின் 2 minutes ஆர் 1 minute வந்து நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தெரியுதுன்னா எதனால், இந்த ரெட்டினால் பைண்டிங் ப்ரோட்டீனால தான் நமக்கு தெரியுது. மெட்டலோதயான். ஸோ நமக்கு காப்பர் அண்ட் ஜிங்க் அயான்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நிறைய மெட்டபாலிசமில் வந்து நம்ம பாடி மெட்டபாலிசம் நடக்கிற இடத்துல காப்பரும் ஜிங்கும் தேவை. ஜிங்க் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம குழந்தைக்கு வந்து ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக போய் சேர்க்கறதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் தேவை. லிப்போப்ரோட்டீன். ஸோ இது நிறைய லிப்பிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் எடுத்துக்கிறோம், குட் ஃபேட்ஸ் எல்லாம் நம்ம பாடிக்கு யூஸ் ஆகணும்னா கூடவே ப்ரோட்டீன் இருந்தால் தான் அது கேரி பண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். ரெகுலேஷன் ஆஃப் வாட்டர் பேலன்ஸ். நம்ம பாடியில் வந்து இந்த ICF, ECF, இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், சோடியம் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே இருக்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில், பொட்டாசியம் வந்து உள்ளே இருக்கும் ICFன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேலன்ஸை ஒவ்வொரு செல்லையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை.
ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இப்போ நம்ம பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் ஹார்ட் எடுத்துக்கிறோம். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுக்குது, அதை பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனேட்டடாக அனுப்புது. ஸோ டீஆக்சிஜனேட்டட் எடுத்து திரும்ப வந்து புஷ்பேக் பண்ணாது நம்மளோட ஹார்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல புஷ்பேக் பண்ணுச்சு அப்படின்னாலே நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸ் ஆகிடும் ஹார்ட்டில். அப்போ அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு பாடியில் வந்து ப்ரோட்டீன் வந்து தேவை. ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து மிஸ் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகும்னா இடிமா அப்படிங்கிற கண்டிஷன், அதாவது ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் ஆகும். ஒரு மாதிரி அந்தந்த இடத்துல வீக்கமாக இருக்கும், தொட்டு பார்த்தா ரொம்ப வந்து அப்படியே வந்து லிக்விட் மாதிரி நமக்கு வந்து இருக்கும், பப்ளியாக இருக்கும் அந்த இடம் வந்து. மெயின்டெனன்ஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் பிஹெச். ஸோ ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு பஃபரிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். நம்ம பாடி வந்து ஹைட்ரோஜன் அயான்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் ரெண்டு கூடயுமே வந்து கம்பைன் ஆகும் இந்த ப்ரோட்டீன். ஸோ நமக்கு பாடியில் அசிரோசிஸும் இருக்கக்கூடாது, ஆல்கலோசிஸும் இருக்கக்கூடாது. மெயின்டைனாக நியூட்ரல் ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ரெண்டு கண்டிஷனுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக எங்கே கொண்டு போய் நிறுத்தோம்னா டெத்தில் தான். அடுத்தது ப்ரோட்டீன் ஆக்சஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட். ஸோ நமக்கு கார்போஹைட்ரேட்ஸு வந்து நமக்கு பேசிக்காக எனர்ஜி கொடுக்கும், அது இல்லாத பட்சத்தில் ஃபேட் போடுவோம். அதுவும் இல்லைங்கிறப்ப தான் நமக்கு ப்ரோட்டீன் வந்து எனர்ஜி வந்து எடுத்துக்கும். டிஃபென்ஸ் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, அதிகமாக புரதச்சத்து உள்ள உணவுகளை கொடுங்க, அது வந்து இம்யூன் சிஸ்டத்தை அதிகரிக்கும். ஏன்னா ஆன்டிபாடிஸும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனால தான் மேடப் ஆகிருக்கு. அதே போல் இப்போ நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது டாக்ஸின்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா அதை டீடாக்சிஃபை பண்ணி நமக்கு ஆம்லெஸாக மாற்றுறது பார்த்திங்கன்னா நிறைய என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். மெயினாக இது பார்த்திங்கன்னா லிவர் வந்து இந்த வேலையை செய்யும். அந்த லிவரில் அந்த என்சைம்ஸை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் தான் பேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்